வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வாஸ்து பாடத்துல மிக முக்கியமான பாடமான ஒரு விபத்து நடக்கிறது, ஒரு நபருக்கோ ஒரு குடும்பத்தாருக்கோ விபத்து நடக்கிறது. அது மட்டும் இல்லாம மரணங்கள் நடக்கிறது. ஒரு வீட்டுல தொடர்ச்சியான சில மரணங்கள் நடக்கிறது. அதுலயும் பர்டிகுலரா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இறப்பாங்க, அப்புறம் பெண்கள் மட்டுமே இருப்பாங்க, குழந்தைகள் மட்டுமே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இடங்கள், அது விபத்து பார்த்தோம், மரணங்கள் பார்த்தோம், தற்கொலைகள், ஒரு வீட்டுல தற்கொலை நடக்கிறது. இந்த மூன்று விஷயத்துக்கும் ஜோதிடத்துல சில பங்களிப்புகள் இருந்தாலும் கூட அந்த வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா பாதிக்கப்பட்டு இருக்குங்க. நாம கடந்த காலத்துல பல்வேறு வீடுகள்ல இறந்தவங்க வீடு, தற்கொலை பண்ணவங்க வீடு, விபத்து நடந்த வீடு, நம்ம நிறைய வீடுகளை ஆய்வு செஞ்சதுல குறிப்பிட்ட சில அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதை நாம இந்த பாடத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலம் உங்களால ஒரு வீட்டை பார்த்த உடனே இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணி அந்த மாதிரி நபர்களிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். இப்ப விபத்து நடக்கிறது, திருட்டு நடக்கிறது, இதெல்லாம் ஒரு திருட்டு நடக்கிறதுங்கிறது எல்லா வீட்லயும் நடக்கிறது இல்லை. எல்லா வீட்லயும் பொருள்கள் இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கு இல்லைங்கிற பட்சத்துல சில வீடுகள்லாம் திருட்டு நடக்கிறது இல்லை, சில வீட்டுகள்ல திருட்டு நடக்குது. அந்த காரணங்கள்ல என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த பாடம் முழுக்க நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு வீட்டை நீங்க சரியா கட்டமைச்சுக்கிட்டால் அந்த வீட்டுல மரணம்ங்கிறது யாராலையும் ஒத்தி போட முடியாது. அது குறிப்பிட்ட வயது கடந்து மரணங்கள் வரும், வயோதிகத்தில் மரணம் வரும், முதிர்வான காலகட்டத்தில் மரணங்கள் வரும். அது இயற்கையான விஷயங்கள். ஆனா வயது இருக்கும்போது தற்கொலை பண்ணிக்கிறது, விபத்துல சாகிறது, நம்ம பொருள்களை இன்னொருத்தர் அபகரிச்சுட்டு போயிடுறது, இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் வீடு ஒரு காரணம்ங்கிறது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியா உங்க பக்கத்து வீட்லயோ நண்பர் வீட்லயோ உறவு வீட்லயோ நடக்குது அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு ரீசன் வீட்டை சரி சமையும் போது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நபர்களுக்கு அது வராம உறுதியா பாதுகாக்க முடியும்.